ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட்டுக்கு பறன் அடிக்கும்போது நம்ம முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற கேப் வந்து கொஞ்சம் ஆடுகளுக்கு தனியாக, சின்ன குட்டிகளுக்கு தனியாக நம்ம பார்த்து அடிக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம புதுசாக போட்டிருக்கோம். இதற்கு அந்தப்புறம் உள்ள செட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய செட்டு, இன்னும் அதை நம்ம பிரிச்சுட்டு முதார்ந்து புதுசாக போடல. நம்ம பாதி வரைக்கும் தான் வேலை பார்த்துருக்கோம். அந்த செட்டுக்கும் இந்த செட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா கேப்பு தான். அந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம கேப் வச்சுருப்போம். விழுந்த புழுக்க துண்டாக ஓடிடும். மேலே எதுவுமே புழுக்க இருக்காது. நமக்கு க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே இது இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 இன்ச்சு, சில இடங்களில் ரீப்பர் ஒன்றோட ஒன்று ஒட்டி போகிற அளவுக்கு கூட வச்சுருப்பேன். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து கேப் கொஞ்சம் அதிகமாக வச்ச காரணத்தினால ஃபஸ்ட் நம்ம செம்மறி ஆடு போட்டிருந்தோம். அது ஃபுல்லாக அடிக்கடி கால் மாட்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 குட்டிக்கு மேலே நமக்கு வந்து கால் ஒடிஞ்சு போச்சு. அந்த காரணத்துக்காண்டி தான். இப்போ இந்த ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சின்ன குட்டிகள் அடைக்கக்காண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நெருக்கம் அடிச்சிருப்போம். இது வந்து ஆரம்பத்தில் நம்ம குட்டிகளுக்காண்டி தான். ஏன்னா குட்டிகளுடைய கால்கள் வந்து சிறுசாக இருக்கும். சில குட்டிங்க காலை ஓட்டிக்கிறோம். நம்ம இருக்கும்போது எடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு போன நேரம் கால் மாட்டிக்கிருச்சுன்னா அது கால் ஒடிஞ்சு அது பொருளாதார இழப்பாயிரும். அதனால் நம்ம பறன் அடிக்கும்போது குட்டிகளோட சைஸுக்கு ஏற்ப நம்ம கேப் வச்சோம்னா